நேற்று வந்து கேப்டனோட 2ஆம் ஆண்டு குரு பூஜை. அவரோட நினைவிடத்தில் பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டர் கணக்கில் கூட்டம் வரிசையில் நிக்குது. அந்த டைமில திடீர்னு ஒரு தம்பதி வந்து குறுக்கு வழியில வந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே அதிர்ச்சியா போச்சு. என்னடா இது வரிசையில நெறைய பேர் வராங்க. இவங்க எப்படி குறுக்கு வழில வராங்க? எப்புட்றா விட போறாங்க? அப்படின்னு பார்த்தேன். திடீர்னு மேடத்தோட பாதுகாவலர்கள் வந்து மேடம் கிட்ட சொன்னாங்க. அந்த மாரி இந்த பையன் வந்து மாற்றுத்திறனாளி. கேப்டன் சார தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறான்னு சொன்ன உடனே, காலையிலேருந்து நின்னு நின்னு டயர்டா இருந்த மேடம் எழுந்து வந்து, அந்த குடும்பத்த அன்போட உபசரிச்சு, அந்த பையன அரவணைச்சு, உதிரி பூக்கள் எடுத்து கையில குடுத்து, "இந்தாப்பா, நீ கேப்டன தொட்டு பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லி அவன் கைய புடிச்சு, கேப்டனுடைய தலையில, கன்னத்துலலாம் கை வைக்க சொல்லி, அந்த பையன அவ்வளோ அன்பா உபசரிச்சத பார்க்கும் பொழுது, மனசு அப்படியே கண் கலங்கிடுச்சு. இதுதாங்க ஒரு தாய் உள்ளம் அப்படின்றது. அ குழந்தைகளை பெற்ற தாய்க்கு தான் ஒரு பிள்ளையோட அருமை தெரியும். மாற்றுத்திறனாளி அப்படின்றத சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டு, இவனுக்கு நம்ம உதவி பண்ணணும்னு டயர்டா இருந்தவங்க கூட எந்திச்சு வந்தாங்கல்ல, இத பார்க்கும்போது உண்மையில நான்லாம் வியந்து போயிட்டேன். பல விமர்சனங்கள் இருக்கலாம். அங்க அப்படி இப்படி என்ன இருந்தாலும், ஒரு முடியாதவங்க ஒருத்தன் வந்திருக்காங்க. மாற்றுத்திறனாளி கூட கேப்டன தொட்டு பார்க்கணும்னு ஆசை இருக்குல்ல. இதுதாங்க அந்த மனுஷன் சம்பாதிச்ச சொத்து. இன்றைக்கி பல பேர் பலவிதமா என்னென்னமோ உயிரோடு இருக்கும்போது பேசினோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அவர் இறந்ததுக்கு பின்னால் கிலோமீட்டர் கணக்கில் வரிசையில் நின்று சாமி கும்பிட்டு போகிறோம். இன்றைக்கி வரிசையில் நின்று அத்தனை பேரும் ஓட்டு போட்டிருந்தா கூட அவர் இன்றைக்கி முதலமைச்சர் ஆகியிருப்பார்.